சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக வலியுறுத்த விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், கவினுடைய படுகொலைக்கு பிறகு கணக்கு தெரிந்து பதிவு செய்யப்பட்ட கொலைகளாக 15 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. நீங்கள் எத்தனை வெட்டறிவாளை கொண்டு வந்தாலும் உங்களால் இந்த சாதி மறுப்பு காதலை உங்களால் தடை செய்யவே முடியாது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மிகச் சிறப்பான ஆலோசனைகளை புத்தக வடிவத்தில் நீதிபதி KN பாஷா அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். நாளை துவங்குகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் அறிவிப்பிலே அது இடம்பெற வேண்டும். கவர்னர் உரையிலே அறிவிக்கப்பட வேண்டும். நாளைய தினம் ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துவங்குகிறது. நிறைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் எத்தகைய திட்டங்கள் செயல்படுத்தப்படும், அறிவிக்கப்படும் என்கிற முறையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகிற ஒரு திறனோடு அரசு செயல்பட வேண்டும் என்று கோருகிற அதே நேரத்தில், சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக வலியுறுத்த விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், ஏராளமான போராட்டங்கள் நடத்தியாகிவிட்டது. நிறைய மாநாடுகள், கருத்துருவாக்கம், அதிகாரிகள் சந்திப்பு, அமைச்சர் சந்திப்பு, நீதிமன்ற தலையீடு என்று ஓயாமல் இந்த 10 ஆண்டு காலமாக வேறு ஏதாவது ஒரு பொருளுக்காக, வேறு ஏதாவது ஒன்றிற்காக இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்குமா என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். தமிழக மக்களும் நடத்தி இருக்கிறார்கள், பல்வேறு அமைப்புகள் நடத்தியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சேலம் முதல் சென்னை வரை 15 நாட்கள் நடைபயணம் ஒற்றை கோரிக்கைக்காக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்காக நடந்து வந்தோம். தொடர்ச்சியான படுகொலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, சகிக்க முடியாத அளவிற்கு. கவினுடைய படுகொலைக்கு பிறகு 15 பேர் கணக்கு தெரிந்து பதிவு செய்யப்பட்ட கொலைகளாக 15 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. இளம் பிள்ளைகள் தம்பியே சகோதரியை வெட்டி படுகொலை செய்வது, தாயாரே தன்னுடைய மகளை வெட்டி படுகொலை செய்வது, விஷம் வைத்து கொள்வது என்கிற முறையில் தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு முழுவதும் இது போன்ற படுகொலைகள் சகிக்க முடியாத அளவுக்கு நடைபெற்றே கொண்டிருக்கு. இதற்கு மேல் அரசாங்கத்திற்கு எந்த அவகாசமும் தர முடியாது என்ற அளவில் இந்த கொலைகளினுடைய அழுத்தம் இருக்கிறது. இது போன்ற கொலைகள் மூலமாக காதலை தடுத்து விடலாம் அல்லது சாதி மறுப்பு காதலை தடுத்து விடலாம் என்று பிற்போக்காளர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த கொலைகளுக்காகவோ அல்லது இது போன்ற தாக்குதலுக்காகவோ உங்களால் சாதி மறுப்பு காதலை தடுத்து விட முடியாது. இன்றைக்கு நவீன நாடாக மாறி வருகிறது, தொழில் வளர்ந்திருக்கிறது, ஜனநாயக சிந்தனை மேலோங்கி வருகிறது, கல்வி ஒரு மிகப்பெரிய பொதுவெளியை பெண்களுக்கு வழங்குகிறது, வேலைவாய்ப்பு பொதுவெளியை பெண்களுக்கு வழங்குகிறது. இது போன்ற வாய்ப்புகள் அவர் தான் விரும்புகிற இணையரை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரியாக இருப்பார் என்ற முறையில்தான் யோசித்து அவர்கள் மனதிற்குள்ளே பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்ட பிறகுதான் தன்னுடைய இணையரை தேர்வு செய்கிறார்கள். அவ்வாறு தேர்வு செய்கிற போது இவர் என்ன சாதி என்பது குறுக்கே நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் மீது இயற்கையாக இயல்பான காதல் உருவாகிறது. ஆனால் மிக கொடூரமாக இந்த காதலை இன்றைக்கு வெட்டி சாய்க்கிறார்கள், சாதி ஆணவ படுகொலை செய்கிறார்கள். அரசு சகித்து கொள்ளக்கூடாது, காவல்துறை சகித்து கொள்ளக்கூடாது, நீதித்துறை சகித்து கொள்ளக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்தை, நவீன கல்வியை, நவீனமாக கிடைத்திருக்கக்கூடிய பொதுவெளி வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தித்தான் அதற்கான ஒரு பொதுவெளியில் பெண்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் காரணமாக, விடுதலை காரணமாக அவர்கள் ஆண்களோடு பழகுவதற்கும் பேசுவதற்குமான வாய்ப்புகள் ஏராளமாக உருவாகக்கூடிய சூழலில் நீங்கள் எத்தனை வெட்டறிவாளை கொண்டு வந்தாலும் உங்களால் இந்த சாதி மறுப்பு காதலை உங்களால் தடை செய்யவே முடியாது. எனக்கு தெரியும், மிகப்பெரிய சாதி வெறியர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாற்று சாதியிலே, இவர்கள் எந்த சாதியை ஒடுக்கப்பட்ட சாதி, எந்த சாதியை இழிவான சாதி என்று சொல்கிறார்களோ அந்த சாதியினுடைய பிறந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ சாதி வெறியருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பையனும் பெண்ணும் தேர்வு செய்வதற்கு எத்தனையோ உதாரணங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியும், இந்தியாவில் சொல்ல முடியும். எனவே இந்த சாதி வெறியர்கள்
இது போன்ற சாதி பற்றாளர்கள் நம்மால் இதை தடை செய்ய முடியாது, இது இயற்கையான ஒன்று, அன்பால் உருவாவது காதல் என்கிற முறையிலே அவர்கள் ஒதுங்கி போவதாக இல்லை. எனவே சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கிறது. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த அரசு KN பாஷா அவருடைய தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மிகச்சிறப்பான ஆலோசனைகளை புத்தக வடிவத்தில் நீதிபதி KN பாஷா அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். எங்களுடைய ஆலோசனைகளை படித்து பார்த்தால் அதையே சட்டமாக அவர் மாற்றலாம் என்ற அளவிற்கு அவ்வளவு ஆலோசனைகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலையால் இணையரை இழந்த ஏராளமான பாதிக்கப்பட்டவர்களை நீதிபதி KN பாஷா அவரிடம் அழைத்து சென்று இவருடைய சாட்சியத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அரசு காலதாமதம் செய்யவே கூடாது. நாளை துவங்குகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் அறிவிப்பில் அது இடம்பெற வேண்டும், கவர்னர் உரையிலே அறிவிக்கப்பட வேண்டும். அதை தொடர்ந்து இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாவற்றையும் செய்து உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறோம். அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நீங்கள் சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. இதிலிருந்து அரசு தவறக்கூடாது. நாளை கவர்னர் அறிவிப்பில், கவர்னர் உரையில் இது இடம்பெற வேண்டும். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை இயற்றிட வேண்டும். இனி தமிழ்நாட்டின் சாதியின் பேரால் எந்த பெண்ணும் எந்த இளைஞனும் படுகொலை செய்யப்படாத ஒரு சூழலை மாநில அரசு உருவாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் அல்ல, இது தமிழ்நாட்டில் செயல்படுகிற ஒட்டுமொத்த இடதுசாரி இயக்கங்களின், ஒட்டுமொத்த ஜனநாயக சிந்தனை உள்ளம் கொண்டோரின், ஜனநாயகத்துக்காக போராடுகிற, நீதிக்காக போராடுகிற அனைத்து மக்களினுடைய கட்டளை என்கிற முறையில் கூட அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மிக அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். நாளைய தினம் கவர்னர் உரையில் நிச்சயமாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் அது இயற்றப்பட என்று அறிவிக்கப்பட வேண்டும். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் மிக அழுத்தமாக மாநில அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன்.